எனக்கு என் குலதெய்வம் யாருன்னே தெரிலப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்போ குலதெய்வம் தெரியலைங்கிற உங்களுக்கு விளக்கம் கேட்குங்களா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். எனக்கு குலதெய்வம் தெரியலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமாக மூடத்தனமான வாதம். குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படின்றீங்க. இது கிரகங்கள்கிட்ட வேலை செய்யுமா? இல்லை எது ஒரு உயர்ந்தது? ஒரு குழந்தைக்கான குரு யாருன்னு கேட்டாக்கா அம்மா அப்பா. முதல் தெய்வம் யாரு? முருகர், பெருமாள், இவங்கெல்லாம் குலதெய்வங்கள் கிடையாது. குலதெய்வங்கள்லாம் நம்ம முன்னோர்கள். சில பேருக்கு குலதெய்வம், இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு பல பேருக்கு ஏதாவது டவுட் வந்திருக்கலாம். எனக்கு என் குலதெய்வம் யாருன்னே தெரிலப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இதில் ஒரு சில விஷயத்தை பேசும்போது கான்ட்ரவர்சியாக நான் இது பண்ணனால அதை தவிர்த்துறது. இப்போ நீங்கள் கேட்குறதுனால அந்த ஒரு விஷயத்த சொல்ல, ஏன்னா இந்த தேடலும் அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறது உங்கள் சார்ந்து இருக்கிறதுனால அதுக்கு உண்டானதை சொல்கிறேன். இப்போது குலதெய்வம் தெரியல. இப்போ நம்ம வாழ்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நம்ம இப்போது உங்கள் அப்பா இருப்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்களா? இல்லை இருப்பாங்க. அவங்களோட தாத்தா பாட்டி வேணால் இல்லாமல் இருக்கலாம். இதுதானே உண்மை இன்றைக்கி இருக்கிறது. இப்போது நம்மளோட குலதெய்வம் தெரியலை, என்னோடய குலதெய்வம் என்னன்னே எனக்கு தெரியலை, நாங்கள் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதுக்காக போய் நான் ஒரு பிரச்சனை பார்க்குறது, நான் இதெல்லாம் நான் குறை சொல்லலை. முதல்ல யாருக்கிட்ட தவறு இருக்குங்கிறத சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்க்க போனேன், ஜாதகம் பார்த்து அவர் எனக்கு இது ஒரு குலதெய்வம்னு சொன்னார். நான் குறி பார்க்க போனேன், அங்கே அவர் எனக்கு இது என்னோடய குலதெய்வம்னு சொன்னார். ஒரு மாந்திரிகிட்ட போனேன், இது எனக்கு குலதெய்வம் சொன்னார். எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொன்று ஒரு சில பேர் எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு, இப்போ குலதெய்வம் தெரியலைங்கிறவங்களுக்கு விளக்கம் கேட்குங்களா? இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். எனக்கு குலதெய்வம் தெரியலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமாக மூடத்தனமான வாதம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு இங்கேருந்து திண்டுக்கல் பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இங்கேருந்து போய் திண்டுக்கல் பிரியாணி தேடி போய் சாப்பிட தெரியுது. இங்கே இருக்கிற இன்னொரு கடைக்கு போய் எனக்கு இந்த கடையில் லெக் பீஸ் நல்லா இருக்குன்னு சாப்பிட தெரியுது. அந்த கடையில் போனால் பிரியாணி மீன் வறுவல் நல்லா இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியுது. இதுக்கெல்லாம் தேடி போய் ஒரு இடத்துல சாப்பிட தெரிஞ்ச உனக்கு குலதெய்வத்தை தேடி போகணுங்கிற என்ன ஒரு இது அறிவு இருக்காதா? ஏன் இப்போது நான் இப்போ உங்களை கேட்டேன், உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, சரி, உங்கள் அப்பா அம்மா ஒரு வாழ்வியலுக்காக ஒரு ஊரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, இன்றைக்கி வாழ்வியலுக்காக இங்கே வந்திருக்காங்க, ஓகே. உங்கள் அப்பா அம்மாவோட அப்பா அம்மா இருந்திருப்பாங்களே, இன்றைக்கி தாத்தா பாட்டி கண்டிப்பாக ஒரு கிராமத்தில் குலதெய்வம் எங்கே இருக்கும்? காவல் தெய்வம் எங்கே இருக்கும்? ஒருத்தனோட கிராமத்தில் சொந்த ஊரில் தான் இருக்கும். இன்றைக்கி யாருக்கு சொந்த ஊர் இல்லாமல் இருக்குது? இன்றைக்கி குலதெய்வம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவன் அனாதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா யாராவது சிலர் பண்ண அயோக்கியத்தனத்தினால தான் அவங்களும் அனாதையாகிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது. இவர்களுக்கும், ஏன்னா அனாதைன்னு குறிப்பிடுறது தவறாக இல்லை, சில பண்ணுற அயோக்கியத்தனத்தினால தான் அந்த அனாதைங்கிற அந்த ஒரு பட்டமே அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி இந்த நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தேடி போகிறவங்க ஏன் அவங்க குலதெய்வத்தை தேடுங்க? அதை போய் ஒரு சாமியார்கிட்ட கேட்குறதும், அதை போய் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறதும், ஒரு பிரசனம் பார்க்குறது, ஒரு மாதிரி இங்கே போய் நீங்கள் தேடுறது குலதெய்வம் உங்களோட குலதெய்வமே கிடையாது. நீ உன்னோட குலதெய்வம் வேணும்னா உன்னோட பிறந்த இடத்துக்கு போ, பிறந்த மண்ணுக்கு போ, அங்கே போய் உன்னோட அந்த வரலாறை தேடு, கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட்டுட்டு நீ இங்கே உட்காந்துட்டு குண்டு செடியில் குதிரை ஓட்டிட்டு என் குலதெய்வம் தெரியல, அதை ஒரு ஃபேஷனாகவே இன்றைக்கி பல பேர் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு குலதெய்வம் தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதை ஒரு ஃபேஷனாக சொல்லி சுற்றிட்டாங்க. அப்போ நீ காலத்துக்கு பிரச்சனையில தான் சுற்றிட்டு இருக்கணும். குலதெய்வம் தெரியலன்னா காலத்துக்கு பிரச்சனையில் தான் சுற்றிட்டு இருக்கணும். எனக்கு பிரச்சனை வந்துச்சு, எனக்கு யாரும் இல்லை, கடவுள் பொய், மாந்திரிகம் பொய், ஏமா உனக்கு எல்லாம் பொய்யா இருக்கும். நீ எது நிஜன்னு நம்பணுமோ அதை நம்புறது கிடையாது. அப்புறம் பொய்னா எப்படி பொய் இல்லாமல் இருக்கும்? உனக்கு குலதெய்வம் தெரியணும்னா நீ வாழ்ந்த, இல்லை உன் தந்தை வாழ்ந்த, இல்லைன்னா உன் தந்தையோட தந்தை வாழ்ந்த அந்த இடத்துக்கு போ. அங்கே போனாவே இன்றைக்கி பல பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா? இன்னும் ஒரு 50 காலகட்டத்தில் பிறந்தவங்களும் இன்றைக்கி பல இருக்காங்க. இதுதான் நீ போனால் சொல்ல போகிறாங்க. ஒருத்தர் இல்லைன்னா 10 பேர் யாராவது ஒருத்தர் சொல்ல தான் போகிறாங்க, இதுதான்ப்பா உன்னோட குலதெய்வம், இதுதான் உன்னோட காவல் தெய்வம். கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். கிராமப்புறங்களில் தான் குலதெய்வம் இருக்குது. இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சிட்டி நகரமாக ஆனதுனால நமக்கு தெரியல. இன்றைக்கி செல்லியம்மனாலும் சரி, இன்றைக்கி பல பேர் செல்லியம்மனாலும் சரி, கன்னியம்மனாலும் சரி, பொன்னியம்மனாலும் சரி, கருப்பராயனாலும் சரி, இன்றைக்கி இன்னும் பலர் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் யார்?
இவங்கெல்லாம் நம்மளோட குலதெய்வம், நம்ம குலத்துக்கான. நீங்கள் அங்கே போங்க, ஐயனாரை போய் கும்பிடுங்க. உங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா அவர் தானே முதன்மையான தெய்வம். இவங்க தானே. இதை விட்டுட்டு நான் சுடலைமானனை போய் கும்பிடுங்க, இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் பாபாவை கும்பிட்டேன், அவங்கள கும்பிட்டேன், இவங்கள கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னோட குலதெய்வம்னா அப்புறம் நீ காலத்துக்கும் குழம்பி போய் குட்டையில் மீன் பிடிச்சிட்டு தெரிய வேண்டியதுதான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படின்றீங்க. இது வந்து கிரகங்கள்கிட்ட வேலை செய்யுமா? இப்போ 9 கிரகங்கள், அது இப்போ பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்றாங்க. ஒருவேளை குலதெய்வ அருள் இப்படி சொல்கிறீங்க, இது 2 கேட்டகரியாக இருக்குல்ல, இதில் எது வந்து ஒரு உயர்ந்தது? நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எப்படி எது உயர்ந்தது அப்படின்றத எடுத்துக்கலாமா? இப்போ எல்லாத்தையும் விட உயர்ந்தது கிரகங்கள் உயர்ந்ததா, அப்படி சாமி தெய்வங்க உயர்ந்ததா அப்படிங்கிறது முன்னாடி எது உயர்ந்தது அப்படிங்கிறது, இப்போ இது யாரும் கேட்காத ஒரு கேள்வி. எது உயர்ந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம தந்தையரும் சரி, நமக்கு ஆசிரியரும் சரி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அன்னை, பிதா, குரு, தெய்வம், இப்படி தான் வரும். தெய்வம் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். இப்போது மூணாவதாக குருவை சொல்லியிருப்பாங்க. குரு தான் நமக்கான படிப்பை சொல்லி கொடுக்குறவர். தெய்வம் வந்து நம்மளை வழிகாட்டுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே முதன்மையாக, அதாவது ஒரு குருங்கிற ஸ்தானமாக இருந்தாலும் சரி, தெய்வமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம கும்புற குலதெய்வமாக மற்ற கிரகங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உன்னோட தாய் தந்தையர் தான் உனக்கு எல்லாத்துக்கா முதன்மையானவர்கள் யாருன்னு கேட்டாக்கா, எல்லாத்துக்கும் உன்னோட தாய் தந்தையர் அவங்க தான் வந்து அன்னை. அதாவது முதல்ல யாருன்னா அன்னையும் பிதாவும் தான் நமக்கு என்ன குருவே. அதுக்கப்புறம் குருவே அவங்க தான். இப்போ இந்த உலகத்தில் முதல் குரு யாருன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பா. ஆமாம், அப்பா தான். முதல் தெய்வம் யார்? அம்மா அப்பா தான். ஏன் இதுதான். இப்போ அந்த அன்னி, பிதா, குரு, தெய்வம்லாம் இவங்களை இது பண்ணி தான் சொன்னது. அதை வந்து அதுக்கு ஒரு கான்செப்டை நம்ம தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்னையும் பிதாவும் தான் இந்த உலகத்தை வழிகாட்டி. இந்த ஒரு குழந்தைக்கான குரு யாருன்னு கேட்டாக்கா அவங்க தான். ஒரு குழந்தைக்கான படிப்பு, வாழ்வியலுக்கான தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா அன்னையும் பிதாவும் தான், இவங்க தான். நீங்கள் முதல்ல ஒரு தெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த குலதெய்வம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு தெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்று அன்னையும் அப்பனையும் நினச்சி நீங்கள் உட்காரு. ஆமாம், நீ இப்போது அதுலேயும் ஒரு சிலர் முரண்பாடாக ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கும் நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். சரி, நீங்கள் சொல்கிறீங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் கும்பிட சொல்கிறீங்க. இன்றைக்கி அம்மாவையும் அப்பாவையும் தாய் தந்தையரை கும்பிட்ற அளவுக்கு எத்தனை பேர் சரியாக இருக்காங்க? எனக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்குறதுக்கு உண்டான நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் இருக்கான். இப்போ ஒரே விஷயம், இந்த உலோகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டி நம்மளை இந்த உலகத்தை பார்க்க வச்சது யாருன்னு கேட்டாக்கா, நல்லவனோ கெட்டவனோ, உன்னோட தாய் தந்தையர் நல்லவங்களோ கெட்டவங்களோ என்னவாகவும் இருந்துட்டுப்போ, அவங்களுக்கான கடமையை நீ செய். அதுதான் உன்னோட முதல் நீதி. நீ உன்னோட இப்போ அந்த குலதெய்வம் தாய் தந்தையரை வணங்குறதுக்கு இப்போ கேட்குறாங்களே, உன்னோட தாய் தந்தையர் தான் உனக்கு முதன்மையானவங்க. அவங்க தான் உனக்கு முதல் குரு, அவங்க தான் முதல் தெய்வம், அவங்க தான் உனக்கு முதன்மையானவர்கள். அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறது அடுத்த விஷயம். நீ உன்னோட கடமையிலேருந்து தவறாத, உன்னோட கடமையை செய். அவங்க என்னதான் தேல் கொட்ட தான் செய்யும். அதுக்கு உண்டான விஷயத்தை நீ பார்த்துட்டு போ. உன்னோட கடமையை நீ அவங்களுக்கு உண்டானது கடைசி வரைக்கும், அவர் இறுதி காலம் வரைக்கும் நீ அவங்களுக்கு உண்டான கடமையை நீ செய். அதுக்கப்புறம் நீ உன்னோட இதை நீ பாரு. அவங்களுக்கு உண்டான கடமையை செய். அவங்கள நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் முதல்ல கடவுளை கையெடுத்து கும்பிட்றதுக்கு முன்னாடி உன் தாய் தந்தையரை மனதில் நிறுத்து. மேலே வந்து அவங்க தான், அவங்க முதல் தெய்வம். அவங்க தானே நமக்கு குலத்துக்கான தெய்வம். இவங்க தானே நம்மளை வளர்த்துட்டு போகிறவங்க. இவங்க தானே எல்லாமே. முதன்மையானவர் யாருன்னு கேட்டாக்கா இவங்க தான். அதனால் உன் தாய் தந்தையரை, ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி உன் தாய் தந்தையரை வணங்கிட்டு அடுத்தது நீ பண்ணு. எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்லவங்க கெட்டவங்கிற அந்த பேதத்தை விட்டுருங்க. இதை முதல் நீ பண்ணு. அதை பண்ணாவே எல்லாமே சிறப்பாக இருக்கும்.